ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவிலிருந்து நம்ம ஒரு நியூ டாபிக் படிக்க போகிறோம். ஸோ என்னென்னா ஆவரேஜ். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ்னால் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது என்னென்னா இப்போ ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்வோம்? இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸ் வந்து கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஓகேவா? இது வந்து ஆவரேஜ் ஃபார்முலா. இதுதான் வந்து ஆவரேஜ் ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுவும் பேசிக்காக ஒரே ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? ரைட்டா? இப்போ இதில் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து அந்த ஆவரேஜில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ டைப் 1 அப்படின்றது வந்து என்னென்னா பேசிக்காக நம்ம நார்மலாக ஒரு ஆவரேஜ் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுவோம் அதான் வந்து டைப் 1ல் நான் கவர் பண்ணியிருக்கேன். டைப் 2ல் வந்து என்னென்னா கன்சிக்யூட்டிவ் மெத்தட்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 1 பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் இஸ் ஏஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் இன் 12th ஸ்டாண்டர்ட் கிவன் திஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபைண்ட் தி மீனும் கேட்கலாம், இல்லைன்னா ஆவரேஜும் கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து ஒன்று தான். ஓகேவா? அதாவது என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கிற ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஏஜை வந்து கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்றது கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம இது ஃபார்முலா அப்படி பார்க்கும்போது சம் ஆஃப் ஆல் டிவைட் பை டோட்டல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10, 20 இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா சம் பண்ணுவோம் இல்லையா? 40, 50, 60, 70, 80, 90, 10 டிவைடட் பை கீழே என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கான்? 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கான். ஸோ இது நம்ம 10ன்னு போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம சால்வ் பண்ணலாமா? இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 460 கிடைக்கும் டிவைடட் பை 10. இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா 46 கிடைக்கும். அப்போ ஆவரேஜான ஏஜ் வந்து என்னென்னா 46. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக ஒரு ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணுற ஒரு டைப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கன்சிக்யூட்டிவ் மெத்தட் அப்படின்றதுனா உங்களுக்கே தெரியும். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர்றது தான் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த சீரீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அந்த மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ கொஷின் வந்து கொடுத்துருக்கான் இல்லையா? இந்த சீரீஸ் மாதிரி இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ங்கிறது நமக்கு என்னது? ஒரு ஆட் நம்பர். கரெக்டாக? அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இங்கே ஆட் கவுண்ட் ஈவன் கவுண்ட்னு சொல்லி 2 டைப் பார்க்க போகிறோம். சாரி, ஓகேவா? ஆட் கவுண்ட் இப்போ நம்ம எண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஆட் கவுண்ட் கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸில் ஆட் கவுண்ட்டாக வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மிடில் வேல்யூ தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆவரேஜாக இருக்கும் இந்த சீரீஸில். இது நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே நம்பர் தான் வரப்போகுது. பட் நமக்கு வந்து ஆப்டிடியூட் பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா டைம் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இருக்கா? ஸோ இந்த சீரீஸில் மிடில் நம்பர் தான் நம்மளுடைய ஆவரேஜாக இருக்கும். அதான் நம்மளுடைய ட்ரிக். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட ட்ரிக் வந்து என்னென்னா ஆவரேஜ் ஷுட் பி மிடில் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இந்த 3 வந்து ஒரு குரூப் பண்ணிக்கோங்க, இந்த 3 ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ யார் இருக்கா? 5 தான் இருக்கா. அப்போ இதில் இந்த சீரீஸோடைய ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இது வந்து இந்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து 21, 24, 27, 30 இது எப்படி இருக்குது? ஈவன் கவுண்ட்டாக இருக்கா? அதாவது உங்களுக்கு 4 நம்பர் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கா? ஸோ இந்த 21 விட்டுருங்க, இந்த 30 விட்டுருங்க. இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 24 + 27 டிவைடட் பை 2. ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 51 டிவைடட் பை 2 பாயிண்டில் வரும் 25.5. ஓகேவா? ஸோ இந்த அதான் சொல்கிறது ஆடு கவுண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிடில் நம்பரை வந்து ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் ஈவன் கவுண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 வேல்யூவுமே நான் எடுக்கணும். ஓகேவா? இங்கே எப்படி நம்ம இதெல்லாம் குரூப் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றே ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிடணும்.
பண்ணிவிட்டு மிச்சம் நடுவில் உங்களுக்கு வந்து 2 வேல்யூ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மிஞ்சி இருக்கும். ஓகேவா? அந்த 2 வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோ ஈவன் கவுண்ட்டுக்கான அந்த இந்த சம்மோடைய ஆன்சர் வந்து இது ஆவரேஜ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். சம் ஆஃப் 1 to 199க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் வந்து அவ்வளோதையும் என்னால் போட்டு பார்க்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்களே அதை போட்டுருங்க, அவ்வளோதான். 1 + 199 டிவைடட் பை 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 200 டிவைடட் பை 2 என்ன வரும்? 100 வரும். ஓகேவா? இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம், இதை நம்ம வந்து லாஸ்ட் டேர்ம் சொல்லுவோம். அப்போ நம்மளோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2 இப்படி நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு விசிபிளாக இருக்குதான்னு தெரியல, கொஞ்சம் பக்கத்தில் எழுதிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் வந்து ஆவரேஜ் ஆஃப் பிட்வீன் தி 5 and 42 which is divisible by 5. ஓகேவா? அதாவதுன்னா 5 and 42க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எடுக்கணும், அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து 5ஆல் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டிவைட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது 5லேருந்து நம்ம வந்து 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அப்போ 5 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்னது? 10, அடுத்து 15, அடுத்து 20, அப்படியே போய்கிட்டே இருக்குமா. இங்கே நமக்கு 42ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? 42. ஐ எம் ரைட்? சாரி கைஸ், இது வந்து 45 சரிங்களா? ஸோ அப்போ 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு 45ம் நமக்கு என்னது அப்படின்னா இந்த நம்பர் தான். என்ன சொல்கிறது, 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான். ஓகே, அப்போது என்ன பண்ணணும், இந்த சீரீஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2, அதே மெத்தட் தான் நீங்கள் பண்ண போகணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இது, லாஸ்ட் டேர்ம் வந்து இது. ஓகேவா? அப்போ 5 + 45 டிவைடட் பை 2 சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 50 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 25. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜ் என்னென்னு பார்த்தோம். அந்த ஆவரேஜில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம், செகண்ட் டைப் வந்து நம்ம என்னென்னா கன்சிக்யூட்டிவ் மெத்தட் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஆவரேஜில் அடுத்தடுத்த டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.